சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும், அவர் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவருடைய ரசிகர்கள் கிட்டையும் அரசியல் பிரமுகர்கள் பல பேர்கிட்டையும் ரொம்ப நாளாவே இருந்துட்டு வருது. ஆனா தீவிர கடவுள் பக்தரான ரஜினிகாந்த் கிட்ட இத பத்தி பேசும்போதெல்லாம் தெளிவான பதில் கொடுக்காமலும் ஆண்டவ என்ன நினைக்கிறானோ அதன்படியே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற பதிலையும் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அப்பப்ப அரசியல் நிலவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதோ, அரசியல் பிரமுகர்களை சந்திக்கிறதோ, ஒரு சில நேரம் ஒரு சில அரசியல் கட்சிக்கு ஆதரவா இருக்கிறது மாதிரியான விஷயங்களை ரஜினிகாந்த் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அவருடைய சில படங்களோட வசனங்களோ அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பை உருவாக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்திரன் படம் வெளியாகும் போது அரசியலுக்கு ரஜினிகாந்த் வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த நிலையில முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் உதவியாளர் பொன்ராஜ் ரஜினியை சந்திச்சிருக்காரு. அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற அவர் பல தலைவர்களை சந்திச்சுட்டு வராரு. ரஜினி பொன்ராஜ் சந்திப்பின் போது அரசியல் தொடர்பான ஆலோசனையே இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நதிகள் இணைப்புல ரஜினிகாந்த் அதிக ஆர்வம் காட்டிட்டு வராரு. வாஜ்பாய் ஆட்சியில் இருந்த போது நதிகள் இணைப்பு பற்றி பேச்சுவார்த்தை எழுந்ததும் 1 கோடி ரூபாய் நிதி வழங்குவதா சொன்னாரு. தற்போதும் நதிகள் இணைப்பு, அரசியல் நிலவரங்கள் இதை பத்தி விரிவா ஆலோசனையும் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய அரசியல் ஆர்வத்தின் காரணமா தான் அரசியல் பற்றி ரொம்ப ஆழமான சிந்தனையோட விவாதம் பண்றாரு. இந்த ஆலோசனையின் போது ரஜினி அரசியலுக்கு வர்றது உதவியா இருக்கும்ன்ற கருத்தை பொன்ராஜ் தெரிவிச்சிருக்காரு. கந்தானம் பண்ணுங்க, நிறைய பேர் புது உலகம் பார்க்கலான்றது தான் நானும் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் இப்போ பண்ணல, பட் டெஃபினட்டாக பண்ணுவேன் ஒரு நல்ல நாள் பார்த்து. எங்கள் அம்மா